அந்த திருவண்ணாமலையில் எதுவுமே சரியாக நடக்கலை. ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், அந்த மலையை சுற்றி அவ்வளோ கடைகள். ஏன் அது என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டா? எல்லாமே அங்கே மலம் கிடைக்கிறாங்களா, சிறுநீர் கிடைக்கிறாங்களா, அதெல்லாம் இப்போ கம்ப்ளைண்ட்ஸாக வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கோவில் என்பது புனிதமானது. நம்ம கர்மத்தை போய் அங்கே விட போகிறோம். நம்ம கஷ்டத்தையும் நம்ம தரித்திரத்தையும் நம்ம செஞ்ச பாவம் மூட்டை போய் இறக்கிடுறோம். அங்கே போய் நம்ம பாவம் மூட்டை ஏற்றி போகிறோம். திருவண்ணாமலையே இப்படி பிளவு இருக்கும்போது கண்டிப்பாக கஷ்டங்களும் தரித்திரங்களும் பிரச்சனைகளும் நம்மளுக்கு இன்னும் வந்து சீக்கிரங்களும் கண்டிப்பாக உண்டு. இதுலேருந்து இந்த உலகத்தை இந்த அண்ணாமலையார் தான் நம்ம காப்பாற்றணும். அக்கா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? கோயில் பணிலாம் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? புது கோவில் அம்மாவோட அனுகிரகத்தால் நல்லா போயினுக்குது. வர டிசம்பர் 15 கும்பாபிஷேகம். இப்போது ரீசெண்டாக திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுலக்கா, இதுக்கு பின்னாடி ஆன்மீக காரணம் ஏதாச்சும் இருக்கா? கண்டிப்பாக இருக்கும்ப்பா. அதாவது அதர்மம் வந்து எப்பெல்லாம் தலை தூக்குதோ தெய்வங்கள் தர்மத்தின் ரூபத்தில் நம்மளை கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அது பஞ்சபூதங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஓகே. ஏன்னா பஞ்சபூதங்கள் சீற்றத்தை நம்மளால் தாண்டவே முடியாது. அதாவது வந்து நம்மளால் அதை தடுக்க முடியாது. ஸோ ஏன்னா இயற்கையோடு சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம். ஸோ பிரபஞ்சம் வேற, இந்த உயிர் ஜீவன் வேற இல்லை. அது நிறைய பேருக்கு உணர மாட்டாங்க. நம்ம வந்து இன்னைக்கு உலகத்தில் வந்து எத்தனையோ ஜீவராசிகள் வந்து பிறவி எடுத்திருக்கு. அந்த அத்தனை ஜீவராசிகளுக்குமே நல்லா நீங்கள் இயற்கையோடு தான் ஒன்றுபட்டிருக்கு. எந்த ஜீவராசியாச்சு இயற்கையோடு ஒன்றுபட்டாமல் வாழ்ந்துக்கிட்டா கிடையாது. அப்போ இந்த மனிதர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு அகங்காரம், இப்படி ஒரு ஆணவம்? இந்த ஆணவம், அகங்காரம், திமிரு எப்படி வந்தது? ஸோ படிப்பு என்பது நம்ம ஞானத்தை குறிக்கிறது. கரெக்டாக அறிவியல் வளர்ந்தனால இப்படி ஆயிடுச்சோ? அதோட எக்ஸாம்பிள் தான் இப்போ சொல்ல வரேன். அதனால தான் திருவண்ணாமலையில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பஞ்சபூத ஸ்தலத்தில் வந்து அருணாச்சல அக்னிஸ்வரூபம். ஏன் அக்னிஸ்வரூபமானார்? அதாவது அடிமுடி காணாத ஒரு ரூபம், அது ஜோதி பிளம்பது. அப்போது பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் வந்து சிவன் வந்து சொல்கிறார், என்னோட அடிமுடி யாரு காண்றீங்களோ அவங்கள நான் வந்து ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார். அப்போது பிரம்மதேவர் வந்து யார்? மகா சரஸ்வதி, ஞானத்தின் பீடமே அந்த அம்பிகை. அந்த அம்பிகைக்கு துணையாக நிற்கிற பிரம்மதேவர். அப்போ அவர் என்ன பண்ணுறது? மேல் நோக்கி போகிறது அன்னப்பறவை. அப்போது ரெண்டாவது மகாவிஷ்ணு யார்? மகாலட்சுமி, ஐஸ்வர்யத்துக்கும் அதிபதியே அவங்க தான். அவர் என்ன பண்ணுறாரு? கீழ் நோக்கி போகிறாரு. அப்போது பல யுகங்கள், பல கர்ப்பகோடி காலங்கள் வந்து போயினே இருக்காங்களாம். போயும் கூட இவங்களால வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அப்போது மேல் நோக்கி போகிறவர் வந்து அன்னப்பறவையோட போகிறார். அன்னப்பறவையோட போகும் பொழுது அப்போ தலையிலேருந்து தாழம்பூ வந்து வந்திருக்கான். அப்போ அந்த தாழம்பூவை பிரம்மதேவர் கேட்குறாரு, ஏம்மா நீ எங்கேருந்து வர சொல்லிட்டு. அப்போ சொல்கிறாரு, நான் வந்து இந்த அக்னி ஸ்வரூபத்தோட சிவபெருமானோட நெற்றி ஜடாமுனின்னு வந்திருக்க சொல்லிட்டு. நீ எப்போதுன்னு வரனா எனக்கு கணக்கே தெரியலன்னு சொல்கிறான். பல கோடி யுகங்கள், பல கோடி வருடங்கள் சொல்லிட்டு அந்த அம்மா வந்து கலந்து சொல்கிறான். சரி, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணு, நீ என் கூட வா, வந்து நீ சொல்லணும், நான் வந்து உன்னை அந்த சரசில் பார்த்தேன், நான் பார்த்துதான் உன்னை கையோட கூட்டுறதை சொன்னு சொல்லிட்டாரு. அப்போ இந்த அம்மாவுக்கு ஒரு பயம். ஏன்னா கேட்கறது பிரம்மதேவன், மற்றவங்க யாராக இருந்தால் அவள் சமைச்சிட்டு இருப்பா, அதை எரிச்சிட்டு இருப்பான். இந்த பிரம்மதேவன் மும்மூர்த்தியில் ஒரு மூர்த்தி ஆச்சு. நம்ம இவர்கிட்ட வந்து சரின்னு சொன்னதுக்கும் ஒரு இதுதான் பயம். இல்லைன்னு சொன்னால் இவரோட கோபத்துக்கும் சாபத்துக்கும் நம்ம ஆளாயிடுவோமே சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு எதுவுமே புரியல. சரி, ஏதோ பிரம்மதேவர் நம்ம காப்பாற்றிடுவார். ஸோ அந்த ஒரு எண்ணத்தில் சரி நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கீழ் நோக்கி வராங்க. அப்போது கீழ் நோக்கி போன மகாவிஷ்ணு என்ன ஆகுதுன்னா, பண்டு தானே போனார். அவரால் வந்து பார்க்கலாம், அவர் தெரிஞ்சிச்சு. சரி, பல வர்ற காலங்கள் நம்ம வந்து கர்ப்பகோடி காலங்கள் போயின்னுக்கிறாங்களாம், இது முடியாது, திருப்பி நம்ம போயின்னு சிவன்கிட்டே சரணாகதி அடைஞ்சிடலாம் சொல்லிட்டு மேல் நோக்கி திருப்பி வந்துடுறாரு. அப்போ ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க, பிரம்மதேவரும் அந்த மலர் அவங்களும் மகாவிஷ்ணுவும் நிற்கிறாங்க, தாளம்பூவும் நிற்கிறாங்க. அப்போ வந்து சிவபெருமான் வந்து கேட்குறாராம், என்ன இது தாழம்பூ ஏன் இங்கே நிற்கிறா சொல்லிட்டு. அப்போ பிரம்மதேவர் சொல்கிறாரா, இந்த தாழம்பூவை நான் அங்கேருந்து கொண்டு வந்தேன், நான் பார்த்துட்டேன் சொல்லிட்டு. அப்போ சிவபெருமான் சொல்கிறான், எப்பேற்பட்ட தவறு பண்ணிட்டீங்க, மும்மூர்த்திக்குள்ள இருந்தால் இந்த உலகத்தையே கட்டிக்க தர்மத்தின் வழி. அதாவது கங்கை இருந்து வந்த இடம் பிரம்மலோகம். அதே மாதிரி சரஸ்வதி தன் வீணையால் தான் அகிலத்தையே கட்டி காக்கிறான்னு ஐதீகம். 4 வேதங்களுக்குமே அதிபதி நீங்க தான். நீங்களே தவறு செஞ்சு போய் சொல்லிட்டீங்களே, அதனால வந்து இதுக்கு துணையா போன அந்த தாழம்பூக்கு இனி என்னோட பூஜையில இடம் கிடையாது சொல்லிட்டார்.
அதே மாதிரி பிரம்மதேவருக்கும் உனக்கு உலகத்தில் வேறு எங்கேயுமே கோயிலும் இருக்கக்கூடாது, உனக்கு பூஜைக்கும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்போ மகாவிஷ்ணு என்ன சொல்கிறாரு, நீ கீழே போய் 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 திருப்பி உன்னால் முடியாது சரணாகதி சொல்லிட்டு என்கிட்ட வந்ததால் உனக்கு நான் என்ன பண்ணேன், என்னோட சரிபாதியான இடம் உனக்கு தரேன். அப்போது ஹரியும் ஹரனும் ஒன்று தான். ஓகே, புரியுதாங்க? ஏன்னா தர்மம் பக்தி வந்து தெய்வமாக இருந்தாலும் நம்ம என்ன சொன்னாலும் இருக்கிறது சிவம் கிடையாது. சிவம் வந்து நீ செல்வந்தராக்கலாம், என்ன படிப்பு ஞானியாக்கலாம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, செல்வத்துக்கு அதிபதி மகாவிஷ்ணு, படிப்புக்கு அதிபதி மகா சரஸ்வதி பிரம்மதேவர். இது ரெண்டும் இருந்தால் மட்டும் பக்தியின் நிலை வராதுன்னு சொல்ல வர்ற. அப்போவே அருணாச்சலம் சொல்கிறார், பக்தியோடு நீ எப்போ வந்தினோ அப்போ தான் உனக்கு என்னுள் அடக்கம். ஓகே ஓகே, கரெக்ட் தானே? அந்த இடம் தான் திருவண்ணாமலை. அண்ணாமலையார் வந்து சாதாரணப்பட்டவர்ல. இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இந்த உலகத்துல அத்தனை சிவாலயங்களும் ரொம்ப மகத்துவமான சிவாலயம். முக்தி ஸ்தலம் எப்படி காசிக்கு வந்து இறந்தால் முக்தி. இப்போ நம்ம காசியை பத்தி பேசணும்னா பிறந்தால் முக்தி. பிறந்தால் எங்க முக்தி? திருவாரூர். வாழ்ந்தால் முக்தி எங்க? காஞ்சிபுரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பிறக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தாலும் வாழறதுக்கு ஒரு இடம் இருந்தாலும் இறக்கிறதுக்கு ஒரு இடம் எது? காசி. ஆனால் யாராவது நம்ம அங்கே போய் சாவணும்னு நம்ம மனசு ஒத்துக்குமா? அதாவது உனக்கு இங்கே இந்த ஜென்மால இந்த பிறவி எடுத்து அந்த இடத்துல போய் இறந்தா முக்தின்னு சொல்கிறாங்க கடவுள். ஆனால் நம்ம போய் அங்கே சாவோமா? கிடையாது. அந்த பயம் வந்துடும், ஐயோ நம்ம இருக்கோங்க இங்கே இந்த இந்த எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போலமே. அந்த மாயையில் லைக்கு இருக்கும். அப்போ இந்த மாயையில் லைக் இருக்கும்போது தெய்வத்தை நம்ம எப்படி பார்க்க முடியும்? எதனால் இதை நான் இவ்வளோ விலாவரியாக சொல்கிறேன்னா, நான் இவ்வளோ விஷயத்தை வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ணாமலையில் வந்து எல்லா கோயிலும் கர்ப்பகத்தில் உள்ளே இருந்தாலும் உலகத்திலேயே அண்ணாமலை கைலாயத்துக்கு நிகரான இடம்னா திருவண்ணாமலை தான். ஏன்னா அந்த அண்ணாமலை மலையே சிவலிங்கம். புரியுதா உங்களுக்கு? நீ போய் தான் பார்க்கணும் இது கிடையாது. நினைத்தாலே முக்தி. அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி. நீ வந்து மனசார அண்ணாமலையாரே சொல்லிட்டு நினைச்சிட்டாலே முக்தினா, அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம நாடி நரம்பு ரத்தம் சதை அதெல்லாம் தாண்டி தான் நம்ம உயிர் இருக்குது, நம்ம ஆத்ம சரீரம் நம்மளுக்குள்ள இருக்குது. அப்போ அதெல்லாம் தாண்டி நம்ம அந்த பவரை நம்ம ரிசீவ் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ சுத்தபத்தமாக இருக்கணும், எவ்வளோ தர்மத்தின் நெறியில் இருக்கணும், எவ்வளோ ஒரு சத்தியத்தின் பாதையில் இருக்கணும் என்ன. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்களா? அவங்கவுங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. யாரையும் நம்ம வந்து கை காட்ட தேவையில்லை. அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் நம்ம எவ்வளோ பாவங்கள் பண்ணிக்கும், எவ்வளோ தவறுகள் பண்ணுறோம், எவ்வளோ அநியாயங்கள் பண்ணுறோம். பெத்த தாய் தகப்பனுக்கு சோறு போடாமல் கல்யாணம் பண்ண மறுநிமிஷம் வீட்டை விட்டு ஓடிடுறோம். நம்ம பெத்த தாய் தகப்பன் ஒரு வேளை சோறு போடுறது யோசிக்கிறோம், கணக்கு பார்க்குறோம். அவங்க இன்னைக்கு நம்மளை கணக்கு பார்த்து நம்ம இவ்வளோ பெருசாக படிக்க வச்சுருப்பாங்களா? இந்த மாதிரி ஏதை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கேசஸ் என்கிட்ட வருது. புரியுதா? என்ன கேசஸ் பிரிக்கணும்னா? ஆமாம், அதாவது வீட்டை விட்டு என் புள்ள போகிறேன்னு சொல்கிறாமா, வீட்டை விட்டு என் புள்ள போயிடுறேன்னு சொல்கிறாமா, என் பொண்ணும் என் மருமகளும் வெளியே போயிட சொல்லுவாங்க, இல்லை என் பொண்ணும் என் மருமகளும் போயிட்டு. அதை எதுக்கு சொல்கிறேன்னா, இது வரைக்கும் பிரிக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இங்கே வந்த பிறகு சேர்ந்து தான் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு சக்தி இந்த பராசக்தி கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சிலவங்களோட கதைகள் சொல்லும்போது நானே என் கண்ணிலேருந்து தண்ணியில் வந்து இப்படிலாம் கூட உலகம் இருக்குதா, ஐயோ தாயே பராசக்தி. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கும் போது என் தாய் தகப்பனை இன்னும் நல்லா பார்த்துக்கணும். இந்த ஜென்மாவில் நம்ம இந்த மாதிரி ஒரு பிறவி எடுத்தா கூட நம்ம தாய் தகப்பன் நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன சொல்கிறீங்க? ஏன்னா பிறவி பிறந்தாச்சு, அந்த இறப்பு வந்து நம்ம கையில் இல்லை. நாளைக்கே கூட இறந்துடலாம், நம்ம கையில் கிடையாது. ஆனால் இருக்கிற அந்த க்ஷணம் வரைக்கும் நம்ம தாய் தந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அவங்களோட மனம் கோபமாக சொல்கிறது தான் இன்றைக்கும் அந்த அம்பிகை வேண்ட. எதுக்காக அதை சொல்கிறேன்னா, இப்போது நம்ம திருவண்ணாமலை திருப்பி வரலாமே. இப்போ திருவண்ணாமலை மலையே வந்து இது சொல்லுவோம், ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் தான் வந்து அங்கே போவாங்க. வருஷத்துக்கு வந்து மேலே போயிட்டு அந்த கொப்பரை எடுத்துட்டு போவாங்க. அது நல்லா தெரியும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனவ சமுதாய மக்கள். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஏன் இதை அழுத்த சொன்னால், நானும் மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவ தான். எதுக்காக சொன்னால், நான் விசாரித்த இதுங்க என் காதுக்கு என் செவிக்கு எட்டுனது பார்த்தீங்கன்னா 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து என்ன அவ்வளோ ஒரு அவங்க ஃபேமிலி, அவங்க சொந்தக்காரங்க அத்தனை பேர், சொந்த பதம் பங்கம் பங்காளி சொல்லுவாங்கள்ல, அத்தனை பேரும் விரதம் இருந்து அந்த நிலைமையில போவாங்களாம். ஏன் அவங்க மீனவ சமுதாயம் போகிற காரணம்? ஆதி காலத்தில் என்ன அம்மா அப்பா என்ன விளையாட்டு பண்ணாங்கன்னு தெரியல, நம்மளுக்கு தெரியாதுல்ல. புரியுதா? ஸோ அது ஒரு பாக்கியம் தானே. அது ஏன் அவ்வளோ எல்லா கோயிலும் பிராமணர்ஸ் தான் உள்ள போகணும் அப்படிலாம் இருக்குல்ல. அதெல்லாம் இப்போ தானே என்ன ஏன் அவ்வளோ தூரம் போனீங்க?
இப்போ வந்து மேல்மலையனூர் போங்க, மேல்மலையனூர் இன்றைக்கும் மீனவ சமுதாய மக்கள் தான் தொட்டு அம்பிகை போய் அபிஷேகம் பண்ண முடியும், அம்பிகை போய் தட்டு தூக்கி ஆரத்தையே காட்ட முடியும். வேற யாராவது உள்ள போனால் அடிச்சு தூக்கி துரத்திடுவாங்க, நம்ம காலி பண்ணிடுவான். ஸோ அந்த மாதிரி சில கோவிலுக்குள்ள சில விதிமுறைகள் இன்றைக்கும் இருக்குது. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த மலையே சிவனாக இருக்கும் பொழுது அவங்க அவ்வளோ ஸ்ரதையாக அவ்வளோ பக்தியாக மேலே ஏறி இந்த பரிகாரத்தை, அதாவது அந்த அக்னிஜா மூடிட்டு திருப்பி கீழே இறங்கினோடனே அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணி சரி பண்ணுவாங்க. ஏன்னா சிவன் மேலே கால் வச்சுட்டோமே சொல்லிட்டு அப்படி இருக்கிறவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்களோட பல பேர் ஏறுறாங்களே, அதுதான் இப்போ சொல்ல வரேன். அப்போ அது பாவம் கிடையாதா? உண்மையா இல்லையா? இப்போ ஐயப்பன் மாலை நம்ம ஏறுறோம், எவ்வளோ பக்தியோட எவ்வளோ ஸ்ரதையோட மாலையிட்டு நம்ம ஏறும் பொழுது எவ்வளோ ஒரு விஷயம் நம்ம கடைப்பிடிக்கிறோம். அதே மாதிரி தான் திருவண்ணாமலைக்கும் அதே மாதிரி தான். ஆனால் இப்போ சமீப காலத்தில் அந்த திருவண்ணாமலையில் எதுவுமே சரியாக நடக்கலை. ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், அந்த மலையை சுற்றி அவ்வளோ கடைகள். ஏன் அது என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டா நான் கேட்குறேன். இப்போது ஒரு 6 கிலோமீட்டர் சுற்றி வருது. அந்த 6 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பக்தியோட ஓம் நம்ம சிவா சொல்லிட்டு மனசார சொல்லியிருப்போம், அந்த பலன் கிடைக்கும். நம்ம கண்டதையும் தின்னுட்டு கண்டதையும் ட்ரிங்க்ஸு என்ன, அதாவது ஜூஸோ சாப்பிட்டுட்டு கடவுளே வியாபார நோக்கத்தில் அப்போ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டும் போதான் அங்கே வந்து அவ்வளோ பேருக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. எல்லாமே அங்கே மலம் கழிக்கிறாங்களாம், சிறுநீர் கழிக்கிறாங்களாம், அதெல்லாம் வர இப்போ கம்ப்ளைண்ட்ஸாக வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு கோவில் என்பது புனிதமானது. நம்ம கர்மத்தை போய் அங்கே விட போகிறோம், நம்ம கஷ்டத்தையும் நம்ம தரித்திரத்தையும் நம்ம செஞ்ச பாவம் மூட்டை போய் இறக்கி வைக்கிறோம். அங்கே போய் நம்ம பாவம் மூட்டை ஏற்றிக்கூடாது. புரியுது? அதுவும் அதை விட ஒரு மகா பாவம். இன்னொன்று சொல்கிறேன்ப்பா, திருவண்ணாமலை வந்து அக்னி ஸ்வரூபம், நெருப்பு அப்படியே ஜுவாலாவை அப்படியே எரிச்சிடுவார். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த இடத்துல போயிட்டு 6 கிலோமீட்டர் நடந்து போகிற வரைக்கும் ஒரு தண்ணி வேணால் சின்னதாக ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். அது போதாது நம்மளுக்கு? சொல்லுங்க. என்ன அதை விட்டுட்டு அப்படி ஒரு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி எல்லா விதமாக அசுத்தத்தையும் அங்கே பண்ணும்போது மலையே சிவனாக்கும் போது நம்ம எப்படி பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் வந்து மக்களுக்கும் புரிதல் இருக்கணும். சரியா? சும்மா ஒரு ஆன்மீகத்தில் வந்து நம்ம போகிறோம் வரோம் இருக்கக்கூடாது. பக்தி நிலையில் உங்களால் போக முடிஞ்சால் போக, இல்லைன்னா போகாதீங்க. அது முக்தி ஸ்தலம். நீங்கள் வீட்டிலேயே பரமேஸ்வரன் நினச்சி ஒரு விளக்கேற்றினாலே போதும், அந்த க்ஷணமே உங்களுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கும். அதனால தான் முக்தி ஸ்தலம். பெரியவங்க சும்மா சொல்லிக்கிறாங்க, சொல்லுங்க பார்ப்போம். அப்படி இருக்கும் பொழுது பக்தி நிலையெல்லாம் இப்போ சரியாகவே இல்லை. எல்லா இடத்துலையுமே தவறுகள் நடக்குது. அந்த தவறுகள் நடக்கிறதால இன்னைக்கு அநியாயம் அக்கிரமம் நிறைய தர்மம் வந்து எப்போல்லாம் வந்து தலை சாய ஆரம்பிக்குதோ அப்போ தெய்வங்கள் அதை பிடிச்சி நிலைநிறுத்துவாங்க. அதுதான். ஏன்னா இருக்கிற மலையிலே உன்னதமான மலை, கைலாயத்துக்கு நிகரான மலை திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையே இப்படி பிளவு இருக்கும்போது கண்டிப்பாக கஷ்டங்களும் தரித்திரங்களும் பிரச்சனைகளும் நம்மளுக்கு இன்னும் வந்து சீட்டுறவங்களும் கண்டிப்பாக உண்டு. இதுலேருந்து இந்த உலகத்தை இந்த அண்ணாமலையால் தான் நம்மளை காப்பாற்றணும். முழுக்க முழுக்க ஆன்மீக காரணம் இருக்குது இந்த பாதிப்பு. கண்டிப்பாக. ஏன்னா 48 பேர் மேலே போகும், 48 மண்டலமே இருந்து மேலே போகிறதுக்கும் குடுகுடுன்னு கூட எல்லாரும் மேலே போகிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது இல்லைப்பா? அதை நான் கேட்டேன், பக்குனாச்சு, ஐயோ இப்படிலாம் கூட பண்ணுறாங்களே சொல்லிட்டு. அதனால தான் பார்த்தீங்களா இந்த வாட்டி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க பாருங்கள். எந்த க்ரௌட் எக்ஸஸும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் வந்து இவங்க ஃபஸ்ட்லேருந்தே வச்சிருக்கணும். அதாவது ஒரு கோயில் அட்மினும் சரி, ஒரு கவர்மெண்ட் வந்து எல்லாம் கோயில் அண்டர்டேக் பண்ணதான், சும்மா வந்து அதோட உண்டி காசு மட்டும் எடுத்து பாக்கெட்டில் போடக்கூடாதுப்பா. அந்தந்த கோவிலோட என்னென்ன வரைபடம் இருக்குது அந்த காலத்தில், எப்படி அவங்க வழிபாடு முறைகள் இருக்காங்க, அந்த முறையோடு நம்ம சேர்ந்து செஞ்சாதான் அந்த நாட்டு ராஜாக்கும் நல்லது, அந்த நாட்டு மக்களுக்கும் நல்லது. இல்லைன்னா ரெண்டுமே வந்து சரிஞ்சு தான் போகும்.